ஸ்ரீ குருபியோ நம. சந்தியாவந்தனத்துல அர்க்கிய பிரதானம் வருது இல்லையா? அந்த அர்க்கிய பிரதானத்தை உத்தேசித்த ஒரு கதையானது வேதத்துல வருது. ஆமா, அது ஒரு சுவாரஸ்யமான கதை. அது மாத்திரம் அல்ல நண்பர்களே, நம்ம ஆத்துல நம்ம பெரியவாள் நமக்கு சொல்லுவா அடிக்கடி, டேய் மனசு சுத்தமா வச்சுக்கணும்டா, மனசு சுத்தமா வச்சுக்கணும்டா. மனசை எப்படி சுத்தமா வச்சுக்கிறது? உடம்பு அழுக்கா இருந்தா குளிச்சுடலாம். மனசு சுத்தமா வச்சுக்கிறது அதுக்கு பல விதங்களால் அதை மனசு சுத்தமா வச்சுக்க முடியும். அதுக்கு பயிற்சி தேவை. ஒரு விதமான பயிற்சி இந்த அர்க்கிய பிரதானத்துல இருக்குங்கிறேன். எப்படிங்கிறல அதை பார்த்துடலாம். அந்த கதையை முதல்ல பார்த்துடலாமா? கதை என்னன்னா, ராட்சசர்கள் சூரியனை எதிர்த்து தினமும் போராடுகின்றனர் என்றும், யாருக்கெல்லாம் ஒப்பனையனா இருக்கோ அவ காயத்ரி மந்திரத்தை ஜபித்து விடும் அந்த அர்க்கியமானது வஜ்ராயுதமாக மாறி என்ன வலிவு அடைந்து அந்த ராட்சசர்களுடைய சக்தியை முறியடிக்கிறது. அப்படி என்று ஒரு ஸ்லேடையாக கூறப்படுகிறது தான் வேதத்துல வர ஒரு கதை. அது வேதத்துல எங்க வருது? யஜுர்வேதத்துல. அந்த வாக்கியத்தை பார்த்துடலாமா? பிரம்மவாதினஹ பூர்வாஹ அபிமுகாஹ சந்தியாயாம் காயத்ரியா அபிமந்திரிதாஹ ஆப ஊர்த்வம் விக்ஷிபந்தி தாயேதாஹ ஆபஹ வஜ்ரீபூத்வா தானி ரக்ஷாகும்சி மந்தேஹாருணே த்வீபே பிரக்ஷிபந்தி. இதுக்கு பெரியவாள் எப்படி நான் வியாக்கியானம் பண்ணிருக்கா? அஜ்ஞானம் என்றதுதான் அந்த அர்க்கற்படை. சூரியன் ஞானம். போர்க்களம் என்னது? நம்ம மனவெளி, அதாவது மனிதனுடைய மனவெளி. இந்த போர்ல வெற்றிக்கான நமக்கு உதவுதான் பிரம்மாஸ்திரம் போன்றது காயத்ரி மந்திரம். அதாவது இந்த அறக்கரப்படையானது திரும்ப திரும்ப அகவெளியில் சூழ்ந்து கொள்வதால் தமக்காகவும் பிறர்க்காகவும் புத்திசாலிகள் அன்றாடும் அறியாமையுடன் போர் புரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பாருங்க, எப்பேற்பட ஒரு வாழ்க்கை தத்துவத்தை கொண்டு இங்க நமக்கு பெரியவாள்லாம் வியாக்கியானமா சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு, தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்யசா. பகவத்கீதை ஞாபகம் இருக்க? அதாவது நம்ம பெரியோர்களாம் மனசை சுத்தமா வச்சுக்கோங்கிறா இல்லையா? அதற்கும் உபயோகப்படுவதுதான் இந்த அர்க்கிய பிரதானம் போல தோன்றது எனக்கு. அர்க்கிய பிரதான நேரத்துல நாம் இதெல்லாம் மனசுல வச்சு இந்த அர்க்கிய பிரதானத்தை நாம விட்டோம்னா நமக்கு பூர்ண பலன் நிச்சயம் கிடைக்கும். சூரியன் உத்தேசித்து இது தியானிப்பதனால் அந்த புண்ணியம் கிடைக்கிறது. இரண்டாவது, அஜ்ஞானம் விலகி ஞானம் விலகும்படியான ஒரு பிரார்த்தனையும் இதுல இருக்கு. மூன்றாவது என்ன? மனசு சுத்தமா வச்சுக்கணும் பெரியவாள்லாம் சொல்றா இல்லையா? அதற்கும் இந்த அர்க்கிய பிரதானம் உதவி புரியலாம். நாம் இந்த கருத்தோடு பொருளை மனசை வாங்கிட்டு தினம் அர்க்கிய பிரதானம் பண்ணினோம். எல்லாத்தோட அதுல என்ன இருக்கு? காயத்ரி மந்திரம் உபயோகப்படுறது இந்த சடங்குல அனுஷ்டானத்துல. வேற என்ன வேண்டும்? எப்பேற்பட்ட ஒரு மகத்தானது இல்லையா? காயத்ரி மந்திரத்தோட பிராதானியம் முக்கியத்துவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே இல்லையா? காயத்ரீம் சந்தசாம் மாதா இதம் பிரம்ம ஜுஷஸ்வனா. எல்லோரும் சௌக்கியமா இருக்கும், க்ஷேமமா இருக்கணும் அப்படின்ட்டு வேத மாதாவை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயண.